குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கடந்த ஜூன் மாதம் சாராயம் குடித்த 69 பேர் இறந்தனர். இந்த சம்பவம் குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என அதிமுக வக்கீல் இன்பதுரை, பாமக செய்தி தொடர்பாளர் பாலு, பாரதிய ஜனதா வக்கீல் மோகன்தாஸ், தேமுதிகவின் பார்த்தசாரதி, அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஸ்ரீதரன் ஆகியோர் சென்னை ஹைகோர்ட்டில் தனித்தனியாக வழக்கு போட்டிருந்தனர். இந்த வழக்குகள் மீதான விசாரணை நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வக்கீல் செல்வம், மணி, பாலு ஆகியோர் தங்களது வாதங்களை முன்வைத்தனர். கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு முன்னதாகவே 2023 மரக்காணம் அருகே இதேபோல சாராயம் குடித்து 30 பேர் இறந்தனர். அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் 67 பேர் பலியான சம்பவம் நடந்துள்ளது. ஏற்கனவே கள்ளச்சாராயம் அப்பகுதியில் அதிகரித்து வருவதாக கள்ளக்குறிச்சி தொகுதி எம்எல்ஏ சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். பொதுமக்களும் போலீசில் புகார் அளித்துள்ளனர். இருப்பினும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தடையின்றி கள்ள சாராயம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக போலீஸ் அதிகாரிகளை அரசே இடைநீக்கம் செய்துள்ளது. இதனால் சுதந்திரமான விசாரணை அமைப்பு இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக அண்டை மாநிலங்களான புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து மெத்தனால் கொண்டு வரப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் உள்ளூர் அரசியல்வாதிகளின் துணை இல்லாமல் கள்ளச்சாராயத்தை காய்ச்சி விற்பனை செய்ய முடியாது. ஆனால் இந்த சம்பவத்தில் போலீஸ், அரசியல்வாதிகளுக்கு எந்த தொடர்பும் இல்லை என அரசு கூறுகிறது. சாராயம் காய்ச்சியவர்கள், விற்பனை செய்தவர்கள் மீது மட்டும்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சாராய இறப்பு சம்பவத்துக்கு காரணமான அதிகாரிகள் மீதும் தொடர்புடைய முக்கிய நபர்கள் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த சம்பவத்தில் 67 பேர் வரை இறந்துள்ளதால் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என ஹைகோர்ட் நீதிபதிகள் முன் வாதிடப்பட்டது. இதையடுத்து அரசு தரப்பு வக்கீல்கள் ஆஜராகி குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தனர். சாராய இறப்பு சம்பவத்துக்கு காரணமான நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. கலெக்டர் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டுள்ளார். மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். வழக்கை விசாரிக்க சிபிசிஐடி டிஎஸ்பி தலைமையில் 50 பேர் அடங்கிய 16 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 24 பேரில் 11 பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். புலன் விசாரணை முடிந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதால் எந்த பயனும் இல்லை என தமிழக அரசு தரப்பில் கூறப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் ஹைகோர்ட் நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், பாலாஜி ஆகியோர் அடங்கிய அமர்வு நவம்பர் 20 கள்ளக்குறிச்சி சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றி தீர்ப்பளித்தது. உள்ளூர் போலீசாருக்கு எதுவும் தெரியாமல் கள்ளச்சாராய மரணங்கள் நடந்துள்ளது என கூறுவதை ஏற்க முடியவில்லை. தமிழக போலீசார் கண்டும் காணாமலும் இருந்துள்ளனர் என்பது தெளிவாகிறது என நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த வழக்கின் அனைத்து ஆவணங்களையும் சிபிசிஐடி போலீசார் உடனடியாக சிபிஐ அதிகாரிகள் வசம் ஒப்படைக்க வேண்டும். சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். இதனை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி சாராய வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்தால் அதன் விசாரணை முடிய காலதாமதமாகும். எனவே தமிழக போலீசே விசாரணையை தொடர்ந்து நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் பர்திவாலா, மகாதேவன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு சார்பில் வக்கீல் குமணன் ஆஜரானார். கள்ளக்குறிச்சி சாராய வழக்கில் தமிழக போலீசாரின் விசாரணை முடிந்துவிட்டது. தமிழக போலீசாரின் விசாரணையில் எவ்வித தவறும் இல்லை என விளக்கம் கொடுத்தார். இதனை ஏற்க மறுத்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சென்னை ஹைகோர்ட் உத்தரவில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை, தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்கிறோம் என தீர்ப்பளித்தனர். இதனால் கள்ளச்சாராய வழக்கு சிபிஐ விசாரணைக்கு செல்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது.